போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் இது சொல்கிறதுக்கு முன்னே ஐம் ரெஜிஸ்டரிங் இயர் நம்ம இதை ஒரு கேலி கிண்டலுக்கு நம்ம இதை பேசவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு அது எப்படின்னா ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. இட் இஸ் நாட் அஸ்ட்ராலஜி. பட் ஆனால் அவங்களுக்கு தெரிய வருமா, அவங்களோட பையன் வேலைக்கு போகிற சமயம், அதாவது படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிற சமயம் இவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்கன்றது ஆர் ப்ரெடிக்ஷன். இப்படி நடக்க போகுதுன்றது தெரிஞ்சதில்ல. ஆப்வியஸாக பயம் வரும்ல சார். நமக்கு இப்படியெல்லாம் யாருக்குமே பவர் வரக்கூடாது சார். பாவம் ஆக்சுவலி அவங்க அது ஹோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் இட் இஸ். இப்போ நான் செய்கிறது கரெக்டு, நான் இப்படி தான் இருப்பேன்றது தான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரியலைஸ் ஆக மாட்டேன். நீ அப்பா மாதிரி நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனாலும் நீ இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டேன், உன் அப்பா மாதிரின்னு பேசும்போது தட் இஸ் அ பேட் எக்ஸாம்பிள், ரைட்? நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுதன். பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். போன எபிசோடுக்கும் அதுக்கு முந்தின எபிசோடுன்னு நினைக்கிறேன், LGBTQ ஆமாம், அந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்க. பல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன தோணுச்சு உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது? பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம LGBTQவை சப்போர்ட் பண்ணலன்றதே நம்மளோட அந்த விவாதம் அதுவே கிடையாது. ஆக்சுவலி குழந்தைங்களை எப்படி இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் LGBTQ பற்றி பேசுகிறாங்க முதல்லன்னு ஈவன் ஃபியூ கமெண்ட்ஸ் இருந்தது, வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் LGBTQன்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு அதோட ப்ராப்பரான அர்த்தமும் தெரியல. அண்ட் நேச்சருக்கு மாறாக நீங்கள் பேசுகிறீங்க பண்ணுறீங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தா குழந்தை பெற்றுக்க முடியாது, இவங்கெல்லாம் இதெல்லாம் எங்கே போய் முடியும் பண்ணுன்ற மாதிரியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துடுது. நம்ம அதுக்குள்ளேயே போகவே இல்லை. இங்கே அந்த குழந்தைங்களோட மனநிலையை பற்றி தான் நம்ம பேசணும். நிஜமாவே அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஓகே, நான் ஒரு பெண் நான் ஆணாக மாறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இல்லை ஒரு பெண்ணும் தான், நாங்கள் 2 பேரும் தான் இனிமேல் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களா? அவங்களுக்கு அதோட புரிதல்லாம் முதல்ல கரெக்டாக இருக்கா? அதை பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட விவாதமாக இருந்தது அந்த இடத்துல. அந்த கவுன்சிலிங்குமே அதுதான் இருந்தது. நெகட்டிவாக இருந்ததை விட பாசிட்டிவும் இருந்ததில்ல சார். அதை சரி ஓகே, இந்த அளவுக்கு இது போயிருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷமாக தானே இருக்குது. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட முடிவையும் இந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது அவங்களோட முடிவுகளை மதிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதும் நம்ம கடமை தான். ஓகே மேடம், இன்றைக்கி எந்த கவுன்சிலிங்க்கு போகிறோம்? எனக்கு இது இந்த கவுன்சிலிங் ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே. பிகாஸ் இது மாதிரி வந்தது கிடையாது. பேரண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் அந்த அம்மாவோட மெயின் குவெரி. ஓகே, அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க ஆரம்பித்தாங்க பேசும்போது. லைக் எப்படி அவங்க ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்து எப்படி அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது, அவங்களோட அப்பா அம்மாவோட பேரண்டிங் எப்படி இருந்தது அப்படின்னு ஆரம்பித்து இப்போ ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு பெருசாக ஹஸ்பண்ட் கிட்டேருந்து சப்போர்ட் வரல. சப்போர்ட் இல்லைன்னா ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிங் ஃப்ரீடம் எல்லாமே இருக்குது, பட் பேரண்டிங்கில் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் குழந்தையோட பெருசாக அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு நான் பண்ணுறது சரியா தவறா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அவங்க அடிக்கிறது இல்லை, திட்டுறதில்ல, அப்படிலாம் இல்லை. பட் நல்லா இருந்துட்டு இருந்தான், பட் இப்போ மார்க்ஸ் கம்மியாகுது, என் கூட பெருசாக கனெக்ட் இருக்க மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் மறைக்கிற மாதிரி தோணுது அப்படின்றது எல்லாமே இருக்குது. இவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அதாவது நான் இது சொல்கிறதுக்கு முன்னே ஐம் ரெஜிஸ்டரிங் இயர் நம்ம இதை ஒரு கேலி கிண்டலுக்கு நம்ம இதை பேசவே கிடையாது. அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், இல்லை அவங்களுக்குன்னு அவங்களோட ஃபேமிலியோட இதுன்னு ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. அது மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு ஷி ஹேஸ் சம் பவர். ஓகே, அது எப்படின்னா ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. இட் இஸ் நாட் அஸ்ட்ராலஜி.
பட் ஆனால் அவங்களுக்கு தெரிய வருமா, ஓ, அவங்களோட ஃபியூச்சர் மட்டும். அவங்களோட ஃபியூச்சர் இல்லை, அவங்களோட க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாரோட ஃபியூச்சருமே ஷி கேன் ப்ரெடிக்ட். ஓ, அப்பா அம்மா இல்லை வந்து ஹஸ்பண்டோட சைடுன்ற மாதிரி ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் வந்து அவங்களுக்கு தெரியுமா. இட் இஸ் சம்திங் ஹெரிடிட்ரி. ஓகேங்களா. இப்போ வந்து சாமி வரதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பார்ப்போம்ல. இப்போ பாட்டிக்கு வந்ததுன்னா திடீர்னு ஆமாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதோ வந்துட்டு இது அவங்க பாட்டிக்கு இருந்தது, அவங்க அம்மாவுக்கு இருந்தது, இப்போ இவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் படி வந்து அவங்களோட பையன் வேலைக்கு போகிற சமயம், அதாவது படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிற சமயம் இவங்க வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்கன்றது ஹர் ப்ரெடிக்ஷன். ஓ, இவங்க இறந்துருவாங்க. ஆமாம், ஓகே. அப்படின்றது அது ப்ரெடிக்ஷன். ஷீ இஸ் வெரி ஷுவர் அபவுட் இட். கண்டிப்பாக நான் இறந்துருவேங்கிறது. ஆமாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இல்லாமல், ஏன்னா அப்பா வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல, பேரண்டிங்கில் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அவனுக்கு ஏதாவது நீட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதுதான் ஃபினான்ஷியல், அவனுக்கு மாரல் சப்போர்ட் ஏதாவது இருந்ததுன்னா அவனே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களை அறியாமல் நிறைய வந்து இவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. நீ தனியாக இருக்க கற்றுக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணுன்றத இவங்க அறியாமல், அதாவது நான் இருக்க மாட்டேன்றதை அவங்க டைரெக்டாக அந்த மெசேஜ் கொடுக்கல, அது தெரியாமலே வந்து, அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் ஸ்டோர் ஆகிடுச்சு, நான் இருக்க மாட்டேன், அப்போ என் பையன் நான் இல்லாமல் என்ன பண்ணுவான் அப்படின்றது. அதுதான் நம்ம டெத் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ப்ரெசன்ட் லைஃப் வில் பி ஹாரிபிள், ரைட்? சாகிற நாள் தெரிஞ்சிட்டுனா வாழ்கிற நாள் நரகமாயிடும். அதுதான் உண்மை, அதுதான் இந்த இடத்துல நடக்குது. பட் இது எந்த அளவுக்கு பேரண்டிங்கில் எஃபெக்ட் ஆகுதுன்னா, ஹீ இஸ் மிஸ்ஸிங் இஸ் மாம். அண்ட் லைக் நல்ல அவன் தனியாக கூப்பிட்டு பேசும்போது, சின்ன பையன் தான், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசும்போது அந்த சின்ன மொமெண்ட், அம்மா கூட இதை ஸ்பெண்ட் பண்ணணும், அம்மா கூட, ஏன்னா அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஷீ இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட், நிறைய வந்து நான் ஏர்ன் பண்ணணும், சேர்த்து வைக்கணும், பண்ணணுன்ற மாதிரி அதுவும் இருக்கிறதால அந்த டைம் எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் கூட ஒன்றா இருக்கிற சமயம் இவங்க வந்து ப்ரெஷர் மட்டும்தான் பண்ணுறாங்க, பதட்டத்தோடயே இருக்காங்க. ஆமாம், என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், அதுதானே நடக்கும். இது நடக்கும்போது என்ன அப்போ எப்படி இருக்கும் அந்த பேரண்டிங்? நான் வந்து சொன்னேன், நான் உங்ககிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் இப்போ வந்து நான் செய்யறது கரெக்டு, நான் இப்படி தான் இருப்பேன்றது தான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரியலைஸ் ஆக மாட்டேங்க. நான் சொன்னேன், மேம் உங்களோட அந்த வாட் எவர் உங்களுக்கு அந்த பவர் இருக்குதோ, ஐ பிலீவ் இன் இட். ஓகே, அது என்ன வேணாலும் நீங்கள் நேம் பண்ணிக்கோங்க, பட் ஐ பிலீவ் இன் இட். ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோயெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆனால் உங்களால் உங்கள் டேட்டை மாற்ற முடியும். பட் யூ ஹாவ் டு திங்க் பாசிட்டிவ்லி, ரைட்? நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த உங்கள் மைண்டில் வச்சுட்டே நீங்கள் வந்து பேரண்டிங், நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடே நீங்கள் உங்கள் குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தையோட ப்ரெசன்ட் லைஃப் நரகமாகுதுல்ல அந்த இடத்துல. இது மட்டும் தான் நான் சொன்னேன் சார், வேறு எந்த ஒரு கவுன்சிலிங்குமே நான் உங்களுக்கு கொடுக்கல. இதை தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ அந்த பையன்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இவங்க சொல்கிறாங்களா? இப்போ அந்த பையனும் பேசுறீங்களா? அந்த பையன்கிட்டயும் பேசினேன். அவன் சொல்லியிருப்பான்ல நிறைய டீடைல்ஸ் அம்மாவை பற்றி. உங்கள் அப்பா மாதிரி நீ இருக்கக்கூடாது, நீ வீட்டு வேலைகளை நீ பார்க்கணும், நீ செய்யணும், பண்ணணும் அப்படின்னு. அதாவது அப்பாவையும் தப்பாக சொல்லலை, ஓகே. ஆனால் வந்து அவங்க எக்ஸாம்பிள் ரிலேட் பண்ணுறாங்க பற்றி, அவங்க நான் சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க, இப்படி சொன்னால் அப்பா பற்றி அந்த பேட் இம்ப்ரெஷன் போகாது அப்படின்றது. ஆல்ரெடி அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் நீ அப்பா மாதிரி இப்படியே உட்காந்துட்ருக்க, நீ அப்பா மாதிரி வந்துட்டு நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனாலும் நீ வந்து இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டேன், உன் அப்பா மாதிரின்னு பேசும்போது தட் இஸ் அன் பேட் எக்ஸாம்பிள், ரைட்? அப்பா கூட எப்படி அப்புறம் திருப்பி அந்த கனெக்ட் வரும்? அப்பாவை பார்த்தாலே இவங்கள மாதிரி ஆகிடணுங்கிற ஒரு மனநிலை வந்துடும். சரி, இந்த சினாரியோ நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இதுவாச்சும் இவங்க பவர்ன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் இங்கே இந்த தவறை பண்ணிட்டு இருக்கோம்ல, ஃப்யூச்சரை மட்டுமே யோசிச்சு ஓகே ப்ரெசண்ட்டை வந்து நிறைய விடுறாங்க. இப்போ கவுன்சிலிங் அதில் தான் வருது நிறையாவும், நம்ம அதை பற்றி பெருசாக பேசுறது கிடையாது. அதாவது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் வந்து சிறு வயதில் வந்து என்னால் எனக்கு இந்த பண கஷ்டங்கள் இருந்ததுனால நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அவனோட வயசில் அவன் வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, என் பரம்பரையில் இது வரைக்கும் யாருமே வீடு கட்டினது கிடையாது, அவன் இப்போ இன்னமும் என்னால் அந்த மாதிரி வீடு கட்ட முடியாது, பட் அவனோட வயசில் வந்து அவனுக்காக ஒரு புது வீடு வாங்கணும், கட்டணும், அதனால் அவன் அப்படி இருக்கணும்ன்ட்டு அஃப்கோர்ஸ் இருக்கணும், கோல்ஸுன்றது இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு கோல் இல்லாமல் ஃப்யூச்சரை மட்டுமே யோசித்து நம்ம என்ன திணிக்கிறோம் அந்த இடத்துல குழந்தைங்கிட்ட? நிறைய பேர் செய்கிற தப்பே அதுதானே. இப்போ அவங்களோட பதில் என்னவா இருந்துச்சு? அவங்களோட பதில் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ரியலைஸ் ஆகுது. அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, உங்களோட மைண்டில் இப்போதைக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? நான் இருக்க மாட்டேன், பெருசானோடனே நான் இருக்க மாட்டேன்,
அப்படின்றது பர்ஃபெக்டாக ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் ஸ்டோர் ஆயிருக்கும் போது அந்த ஒரு பயத்தோடய நீங்கள் பேரண்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க நான் தூங்கி பல நாட்கள் ஆகுதுன்றாங்க. எனக்கு தூங்குறது கஷ்டமாக இருக்குது, என்னால் தூங்க முடியலன்னா எப்படி தூங்க முடியும்? நாளைக்கு இது நடக்க போகுது அப்படின்ட்டே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. அண்ட் ஷீ இஸ் அ புக் ரீடர், சூப்பராக புக்கு படிக்கிறாங்க. ஓகே, ஷீ ஹேஸ் ஸோ மச் நாலேஜ், ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் கம்பெனி, எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட. ஓகே, அதாவது ப்ரெசன்ட் லைஃப், அதுதான் சொல்கிறேன், ப்ரெசன்ட் லைஃப்பில் என்னென்ன தேவைப்படுது, வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட. அதை வச்சு அந்த குழந்தைய அழகாக வளர்க்கலாம், ஹாப்பி மூமெண்ட்ஸை நிறையா கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவும் செய்யறதில்ல அவங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக அவங்க உணர்ந்தது என்ன? அந்த பேட் நெகட்டிவான அந்த திங்கிங்கை வந்து ஓவர் ரைட் பண்ணணும், பாசிட்டிவ் திங்கிங்கை. அண்ட் அவனை சரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க இங்கே சரியாகணும் நிறைய விஷயங்களை. அண்ட் பேட் எக்ஸாம்பிள்ஸாக இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா டிவோர்ஸ்டாக இருந்தால் கூட நம்ம பேசியிருக்கோம் இதை பற்றி. கவுன்சிலிங்க்கு வரும்போது நான் சொல்கிற ஒரு விஷயம், உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், அவர் வந்து தப்பானவராக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லும் போது அதை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லாதீங்க. வாட் இஸ் ரியாலிட்டின்றதை அவங்க வளர்ந்து புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, எங்கள் 2 பேருக்கும் தான் ஒத்து வரல, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். உனக்கு பேசணும், உனக்கு உங்கள் அப்பா கூட இருக்கணும், யூ ஆர் ஆல்வேஸ் அலவுட். அன்லெஸ் அதர்வைஸ் அவரும் ரெடியாக இருக்கணும். அது நிறைய டிவோர்ஸ்டு கேஸில் வந்து அது நடக்கிறது கிடையாது. ஓகே, பட் அவருக்கும் அங்கே விருப்பம் இருக்கணும். நம்ம அப்படி தான் சொல்லி வளர்க்கணும் குழந்தைய. ஏன்னா அந்த ஜெண்டர் மேலேயே அவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடும். இப்போ இதே தான் இந்த இடத்துல வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் பேரண்டிங்குன்றது 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம். அந்த இடத்துல மிஸ் ஆகுது. அது நிறைய மிஸ் ஆகுதுனால இவங்களுக்கு அதுவுமே ஸ்ட்ரெஸ் ஆகுது சார். ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுலேருந்து, படிக்கிற விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே இவங்களே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க். ஸோ இது மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இவங்களுக்கு கூட சேருது. இப்போ நீ உன் அப்பா மாதிரி இப்படி இருந்துடாத, உன் அப்பா மாதிரி நீனும் இப்படி கஷ்டப்படுவ, உன் அப்பாவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, இப்படிலாம் பேசும்போது ஆப்வியஸாக அப்பான்றவருக்கு ஒன்றுமே வராது. அப்போ நம்ம எதுக்கு அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட எதுக்கு பேசணுன்ற மாதிரி தான் அந்த குழந்தை கண்ணோட்டம் வரும். இதெல்லாம் தான் நான் அவங்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நாங்கள் கொடுத்தேன். நீங்கள் பெட்டராக பண்ணிங்கனாலே உங்களோட பேரண்டிங் ஆப்வியஸாக அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்ல விதமாக அப்படின்னு சொன்னேன். சரி மேடம், இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வருது? ஏன்னா நீங்கள் அவங்க சரௌண்டிங்கில் உள்ளவங்களோட ஃப்யூச்சரும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வருது? அவங்களோட சிம்டம்ஸை விட அவங்களுக்கு இன்னொன்று சொன்னாங்க. ஒரு க்ளோஸ் ரிலேஷனில் யாராவது இறந்து போகிறாங்க அப்படின்னா கூட அது அவங்களுக்கு ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க அதை சொல்ல முற்பட்டிருக்காங்களாமா? அவங்க அது அப்படி சொன்னதில்லை. லைக் ஏன்னா 1 டே முன்னாடி தான் தெரியுது அவங்களுக்கு. அப்படி சொல்லும்போது லைக் உங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட அண்ணன் அப்படி அதாவது இல்லை மாமனார் இல்லை அவங்க அப்பா யாராக இருந்தாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அவங்களோட உயிர் போகும்போது தான் அன்றைக்கி காலையில் இல்லை அன்றைக்கி நைட்டு தான் தெரிய வரும். ஸோ இது மாதிரி உங்களோட உயிர் போகுது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தட் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியாமல், சஃபகேட் ஆகிற மாதிரி, தொண்டை அடைக்கிற மாதிரி, நெஞ்சு வலி வர மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அது அந்த மரணத்தை பார்த்தோன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஆல்ரெடி ஷீ இஸ் யூஸ் டு இட். தெரியும். ஆமாம், தெரிஞ்சிருச்சு. அதை இப்படி நடக்க போகுதுன்ற தெரியல. ஆப்வியஸாக பயம் வரும்ல சார். நமக்கு இப்படியெல்லாம் யாருக்குமே பவர் வரக்கூடாது சார். பாவம் ஆக்சுவலி அவங்க வந்து அது ஹோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் இட் இஸ். அப்போ வந்து அவங்களுக்கு அது பழகிடுச்சுன்ற போது அவங்க ஷீஸ் ப்ரிப்பேர்ட். சி அவங்களோட சன்னுக்குமே ஏன் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னா, ஷீஸ் ப்ரிப்பேரிங் ஹர் செல்ஃப். அவங்களுக்கு அதனால் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதோ பண்ணிட்டு இருக்கோ அது மாதிரியான கஷ்டங்கள் இல்லை. ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஹர் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் ப்ரிப்பரேஷனில் தான் அவங்க கிட்டுக்கு வந்து அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் இதில் ஒரு விஷயம், இறந்து போகிறாங்கிறது ஒரு நாள் முன்னாடி தான் இவங்களுக்கு தெரியுது. அது எப்படி ஃப்யூச்சரில் நடக்க போகிறத இப்படி இவ்வளோ குயிக்காக, அது ஒரு நாள் முன்னாடி தானே தெரியணும். ஆமாம், ஆனால் இவங்களோட ஓன் இது மட்டும் இவங்க ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன்றத சொல்கிறாங்க. மேபி நான் அதை தான் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அந்த ப்ரெடிக்ஷன் வந்து அவங்களுக்கு அவங்க அம்மா ஒரு 40-45 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு இருந்துதான். ஓகே, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. இதை யார்ட்டையும் அவங்க ஷேர் பண்ணது கிடையாது சுற்றி உள்ளவங்கள்ட்டையும், அவங்க அம்மாட்டையும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு, ஆனால் அவங்க அம்மாவும் அந்த ப்ரெஷரோட தானே இருந்திருப்பாங்க இத்தனை. ஆமாம், கண்டிப்பாக அந்த ப்ரெஷரோட தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்குமே அந்த ப்ரெடிக்ஷன்லாம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க அவங்க அம்மா அப்படின்றதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிட்டாங்களாமா? சேஞ்சஸ் எதுவுமே ஆகலைன்றாங்க. ஆல்வேஸ் மை ஃபியூச்சர், அவங்க எந்த ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனுமே இட் இஸ் ஹேப்பனிங்ன்றாங்க. அவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, எப்போதுமே நீங்கள் ஏதாச்சும் எழுத சொல்லுவீங்க,
இல்ல சம்திங் ஏதாச்சும் பண்ண சொல்லுவீங்க. இதுல என்ன பண்ண இதுல முடியும்? அதுதான். அவங்களுக்குள்ள இப்ப நம்ம இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத அவங்க மைண்ட்ல ஓவர் ரைட் பண்ற மாரி, உங்களுக்கு எப்பலாம் வந்துட்டு நான் இருக்க மாட்டேன், அதனால என் குழந்தை இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு திங்கிங் வருதோ, அப்பலாம் நான் இருப்பேன்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். நான் ஐ வில் இருப்பேன். பி தேர். நான் உங்களுக்கு கிளம்பும்போது அதான் சொல்லி அனுப்பினேன் நான் உங்ககிட்ட. உங்க பையன் நல்ல வேலையில உட்கார்ந்து அவரோட கல்யாணம்லாம் பார்க்குற அளவுக்கு எல்லாமே நீங்க இருப்பீங்க அப்படின்றது தான் பேரப்புள்ளையே வந்து பார்த்துட்டு நானு பேரப்புள்ளைய வளர்ந்தவனுக்கு அப்புறம் அப்படிதான் நான் சொல்லி அவங்கள அனுப்பிச்சேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஆனா கிளம்பும்போது நம்ம இந்த ஒரு திங்கிங்ல தான் இந்த இந்த நம்ம கூட நெகட்டிவிட்டி சேர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. ஓகே. நான் சொன்னோனே தான் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷனே வருது. ஓகே. பல பேர் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற ஒரு மனநிலை இருந்ததுனால அவங்க அப்படி இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லாமலே பல பேர் தங்களுடைய குழந்தைகளோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. இவங்களுக்கும் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இத பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் அந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து வெளிய வந்து உட்கார்றாங்களான்னு. நன்றி. தேங்க்யூ.